Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்ச போது எப்பவுமே கோதுமை மாவில் தான் நம்ம சப்பாத்தி செய்வோம். அதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்வோம். அதுதான் ஹெல்த்தியும் கூட. அந்த மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா. என்றைக்குனா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது நம்ம மைதா மாவில் சப்பாத்தி எப்படி செய்கிறது, மைதா மாவில் சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்டாக செய்கிறது அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கியூப் அளவு பட்டர் சேர்த்து இந்த உப்பு, மைதா மாவு, பட்டர் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நான் ஏன் பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ இந்த மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாவு நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour மூடி வச்சிட போகிறேன். அதனால தான் நான் இப்போ டைட்டாக பிசைஞ்சிக்கிறேன். அதுவே நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சிட்டு அப்பயே திரட்டி நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாகவே கோதுமை மாவு சப்பாத்திக்கெலாம் ஒரு சாஃப்டாக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இந்த மைதா மாவும் பிசைஞ்சிக்கலாம். அப்பயே நம்ம திரட்டி சுட போகிறோம் அப்படின்னா. அதுவே நம்ம 1 hour கழித்து தான் நம்ம அந்த சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டைட்டாகவே மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். 1 hour கழித்து பார்க்கும்போது அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊறினதுனால. அதுவே நம்ம சாஃப்டாகவே பிசைஞ்சு வச்சுட்டு 1 hour கழித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம திரட்டுறதுக்காக எடுக்கும்போது நம்ம கையில் ஒட்டும் அந்த மைதா மாவு, நம்மளுக்கு திரட்டவும் வராது ஈஸியாக. அதனால் இப்போ நான் 1 hour டைம் இருக்குது அப்படின்றதுனால நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். மாவு மேல் பக்கம் காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றி லைட்டாக மேலே தடவி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அந்த மாவு ஒரு 1 hourக்கு ஊறட்டும். சப்பாத்திக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு அளவு இஞ்சி, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க 1 பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து வரும்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போது லைட்டாக ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு இது ஒட்டாமல் வர்றதுக்காக மைதா மாவே டஸ்டிங் போட்டு நான் ஒன்று ஒன்றா திரட்டி எடுத்துக்கிறேன். நல்லா மெலிசாக திரட்ட வரும் இது. அதே மாதிரி மாவு போட்டு திரட்டணும் அப்படின்னா ஒட்டாமையும் வரும். அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தியும் ஒன்றா திரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒட்டிக்கும், காஞ்சும் போயிடும். அதனால ஒரு 3 நாள் தட்டினோடனே அது வரைக்கும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி தவா வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக அது வெந்து வரும்போது நம்ம திருப்பிட்டு
கொஞ்சம் திருப்பியும் அந்த ஒரு கோல்டன் கலரில் செவந்து வருது பார்த்திங்களா, அப்பையும் திருப்பி விட்டு கடைசியாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக கோல்டு ஸ்பாட்ஸ் வந்தோடனே எடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துட்டோம். எல்லா சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே டைம் நல்லா மெலிசாக இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, அதுவும் வந்து உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மைதா மாவு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.